வணக்க மக்களே, நான் உங்கள் சிலுக்கப்பட்டி ஷாப். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு தெளிவான வீடியோவை நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். அதாவது மண் தக்காளி வத்தலுங்க. அந்த வத்தல் குழம்பு எப்படின்னா, மண் தக்காளி போட்டு வத்தல் குழம்பு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் சரியாக பயன்படுத்தி பாருங்கள். நம்ம காரக்குடி செட்டிநாடு மசாலா போட்டு நம்ம ஒரு மண் தக்காளி வத்தல் குழம்பு செய்ய போகிறோம். இந்த காரக்குடி செட்டிநாடு மசாலா எப்படி செய்கிறது, இந்த பவுடர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க. ஆனால் நான் ஆல்ரெடி இது ஒரு வீடியோவாக யூடியூப்பில் போட்டிருக்கேன். நம்ம சிலுக்கப்பட்டி ஷெஃப் சேனல் யூடியூப்பில் போய் பாருங்கள். இதுக்கான விளக்கமும் முழு விவரமும் தெளிவான அளவும் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதிலிருந்து நம்ம அந்த மசாலா வீட்டில் அரைச்சி தான் நம்ம செஞ்சு செய்கிறோம். ஸோ நம்ம கடைப்பொடி பயன்படுத்துறது கிடையாது. இதை எப்படி செய்யறதுங்கிறது தெளிவாக சொல்லித்தரேன். இந்த மசாலாவில் கிட்டத்தட்ட ஒரு 8 பொருள் இது சேர்த்து தான் நம்ம அரைச்சிருக்கோம். சேர்மான பொருள் எல்லாமே இருக்குது, அளவும் தெளிவாக இருக்குது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மணத்தக்காளி வத்தல் குழம்பு செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் சின்ன சின்ன கட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இந்த வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் போதும். நான் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம்னா சிறுசாக இருக்குது, அதனால் 2 பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தக்காளியும் வெங்காயத்தையும் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் முன்னாடி ரெடி பண்ணிடுங்க. ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த வத்தலையும் கார்லிக்கையும் பூண்டு அப்படியே எண்ணெயில் வதக்கிட்டு எடுத்துடணும். வத்தலை எண்ணெயில் பொரிச்சிட்டு எடுத்துடணும். இந்த மணத்தக்காளி வத்தல் இருக்குல்ல, அது நல்லா அலசிடுங்க. எப்படி தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க. ஏன்னா மண் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா மண் நறுன்னு இருக்கும், சாப்பிட முடியாது. வறுத்துடலாமா? ஒரு வத்தல் அப்படி பருத்தும்போது ஒரு வாசம் வரும். பொரிஞ்சு வரும்போது எடுத்துடலாம். இப்போ ஃபயரை ஸ்லோ பண்ணிட்டு இந்த வத்தலை தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா அதில் நம்ம பூண்டை போட்டு வதக்கிடலாம். ஏன் பூண்டை போட்டு நான் வதக்கிறேன்னு சொன்னால், நீங்கள் வெங்காயம் கொஞ்சம் முழுசாக தெரியும். ஆனால் பூண்டு 1 by 1 அப்படியே வதக்கும்போது அது கரைஞ்சி போயிடும். பூண்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு 50 கிராம் போட்டிருக்கேன். ஓகேவா? நான் இதிலே ஒரு அளவு சொல்கிறேன். தக்காளி ஒரு பவுலில் தான் போட்டிருக்கேன், சின்ன பவுலில். பூண்டு ஒரு 50 கிராம் போட்டிருக்கேன். பூண்டு ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த பூண்டையும் ஒரு பவுலில் மாற்றிடுங்க. அதே ஆயிலில் ஃபஸ்ட்டு நம்ம மணத்தக்காளி வத்தலை வறுத்தோம், அதுக்கப்புறம் பூண்டை ஃப்ரை பண்ணோம். இப்போ அதே ஆயிலில் 1/4 டேபிள் ஸ்பூன் நம்ம வெந்தயத்தை போடுறோம். அதுதான் அளவு. வெந்தயத்தை போட்டு ஃப்ரை ஆன பிறகு சின்ன வெங்காயம் ஒரு 100 எடுத்துக்கிறோங்க. பார்த்தீங்களா? இந்த 100 சின்ன வெங்காயத்தை அதில் போட்டுறோம். சின்ன வெங்காயத்தை நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா எப்படின்னா, வெங்காயம் வதங்கினது உங்களுக்கே தெரியும், ரொம்ப கருகிற வேணாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மொத்தம் 3 தக்காளி அதை 2ஆக பிரிச்சிட்டேன். ஒரு தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம், 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளியை போட்டுடலாம். ஓகேவா? போட்டு ஃபயர் ஆகிட்டுருக்குங்க. ஸ்லோ ஃபயர்லேயே இப்படி வளர்க்குங்க. இங்கே ஃபயர் ஹையாக இருக்கும். நார்மல் ஃபயர் தக்காளி போட்ட பிறகு ஹையில் ஃபயர் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா தக்காளியை போட்ட பிறகு ஃபயர் ஹையில் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த தண்ணி சத்து இறங்கும். ஸோ கரெக்டாக இருக்கும். வெங்காயம் வதங்குற கேப்பில் புளி கொஞ்சம் ஊற போட்டுருவோம். இந்த பவுலில் சும்மா கொஞ்சமாக தண்ணியை போட்டு, புளி பாருங்கள் இவ்வளோ போதும், இந்த அளவுக்கு போதும். தண்ணியில் ஊற வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தக்காளி நல்லா கொஞ்சம் பிரிஞ்சிருச்சு. இந்த டயத்தில் இந்த நம்ம அரைச்சி வச்சோம் தெரியுங்களா பேஸ்ட்டு, இதையும் போட்டுடலாம். இதில் 2 இப்போ ஏன் தனித்தனியாக போட்டிருக்கேன்னு யோசிக்கலாம். கொஞ்சம் கிரேவியாகவும் கிடைக்கிறதுக்கு நல்லாவும் இருக்கும். 2வது டேஸ்ட்டும் கொஞ்சம் நமக்கு நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால் இது நல்லா பச்சை வாசம் போட்டோம். நல்லா பச்சை வாசம் போடுறது நல்லா கிண்டிடுங்க. அப்போது ஒரு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டயத்தில் மசாலா போடுங்க. மசாலாவில் எண்ணெயில் மசாலா வதங்குச்சுன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் போட்டிங்க, பச்சையாக இருக்கும்போது போட்டிங்கன்னா குழம்பு நல்லா இருக்காது, டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த வெங்காயம் வதங்கி இருக்கிற கேப்பில் இந்த தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சில்லு இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி
பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. எப்போவுமே நீங்கள் சமைக்கும் போது பக்கத்தில் எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணி சமைச்சிங்கன்னா டைம் எடுக்கும். சமைச்சிட்டு இருக்கும்போதே அந்த கேப்பில் ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு 1 by 1 போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பட் எங்களுக்கு ஈஸியாக வந்துடுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சமையலை அதிகபட்சம் நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் அது ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம முடிக்கணும். அதுதான் நமக்கு டைம் ஈஸியாக இருக்கும். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சமைச்சிங்கன்னா ரொம்ப போராக இருக்கும், உங்களுக்கும் டயர்டாக தெரியும். பாருங்கள், இதை டக்குன்னு அரைச்சிக்கலாம். தேங்காய் கட் பண்ணிவிட்டேன். இதில் கொஞ்சோண்டு ஜீரகமும் சோம்பும் சேர்த்துக்கிறேங்க. எவ்வளோ நான் காமிக்கிற அளவு டேபிள் ஸ்பூன்கிட்ட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஜீரகமும் அதே அளவு. கொஞ்சம் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும், கிரேவி மாதிரி. பார்த்தீங்களா, 1/4 டேபிள் ஸ்பூன். ஓகே, போட்டாச்சு. நல்லா தண்ணி விட்டு அரைச்சிக்கிறலாம். பார்த்தீங்களா, அரைச்சிட்டேன். ஓகே, இது உரமாக வச்சிடலாம். எண்ணெய் ஓரளவுக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இந்த கேப்பில் நம்ம ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டுடலாம். அதுவும் உங்களுக்கு அளவு சொல்லித்தர்றேன். அதே டேபிள் ஸ்பூனில் ஒரு 1/4 டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன். ஓகேவா, இதை கொஞ்சம் கூட போட்டாலும் தப்பு இல்லை, ஏன்னா கலர் நல்லா சைனிங் கிடைக்கும், உடம்புக்கு நல்லது தான் மஞ்சள் தூள். ரொம்ப போட்டுறாதீங்க, அதே அளவு போட்டுக்கங்க. ஒரு ஸ்பூன் அளவு வச்சுக்கிறோங்க. அந்த கேப்பில் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும், பெரியவங்க காரமாக சாப்பிட மாட்டீங்கன்னா இதை கொஞ்சம் அளவு குறைச்சிக்கிறோங்க, கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் கேட்குறீங்க, இதில் எப்படி இந்த மசாலா ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. யூடியூப் சேனலில் ஆல்ரெடி நாங்கள் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. அது ஷார்ட்ஸ் தான் நாங்கள் வெளியாக்குறோம். மெயின் வீடியோ யூடியூப்பில் இருக்குது, வந்து பாருங்கள். இதை நீங்கள் வீட்டில் இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கிறலாம், அற்புதமாக இருக்கும். எல்லா அசைவம் சைவத்துக்கு இந்த மசாலா நம்ம போடலாம். சூப்பர் பக்கா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, மசாலா வந்து நல்லா வதங்க விடுங்க. இந்த வதங்கின பிறகு நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு, பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும். இந்த டயத்தில் நம்ம இந்த புளி தண்ணி ஊற்றிடலாம். புளி தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க, புளிக்குழம்பு மாதிரி ஆயிரும். அதனால் இந்த புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த புளியும் நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு விட்டுருங்க. ஓகே, இந்த டயத்தில் நம்ம உப்பு போட்டுருவோம். உப்பு வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், பத்தலைன்னா போட்டுக்கலாம். நெட்டை கருவேப்பிலையும் போட்டுருங்க. கருவேப்பிலை எப்பவுமே நான் அந்த எண்ணெயில் வதங்கும்போது நான் போட மாட்டேன், நான் முறிகிறோம். இந்த டயத்தில் போட்டால் நான் வாசமாக இருக்கும். எப்பவுமே நான் லேட்டாக தான் போடுவேன். உங்களுக்கு எப்படின்னு பார்த்துங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க, கொஞ்சமாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா வதங்கட்டும். உங்கள் வீட்டில் வெல்லம் இருந்தாலும் சரி, நாட்டு சர்க்கரை இருந்தாலும் சரி, ஒரு ஸ்பூன் போட்டுருங்க. ஏன்னா இனிப்பு புளிப்பு காரம் இருக்கணும். நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சு செஞ்சு விடுங்க. நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த டயத்தில் நம்ம வதக்கி வச்ச பூண்டையும் தூக்கி போட்டுருவோம். அப்படியே மண் தக்காளியும் தூக்கி அதில் போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சு பார்த்தீங்களா, அதை தூக்கி ஊற்றிடலாம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடுவோம். உங்களுக்கு தேங்காய் பிடிக்கலைன்னா தேங்காய் ஊற்றாமல் செய்யலாம், நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது. ரொம்ப தண்ணியாக ஊற்றிடாதீங்க, குழம்பு தண்ணியாக வச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. இது வந்து தொக்கு மாதிரி கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட நல்லாயிருக்கும். உப்பு கம்மியாக இருக்குது, நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மண் தக்காளி
வத்தல் குழம்பு. சாப்பிட்டு பாருங்கள், சமைச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ.